ஸ்ரீகாந்த் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் விற்பதையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம். வணக்கம். இது நிஜக்கண். ஆயுதங்களை கீழே போடுங்கள் என வலியுறுத்திய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தாக்குதலை மீள தொடங்கியுள்ளார். ரஷ்ய உக்ரைனுக்கு இடையிலான எல்லை பிரச்சினைகளை தான் போர் மூழ்வதற்கான முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. உக்ரைனுக்கு சொந்தமான தீபகற்பத்தை ரஷ்யா அபகரித்துக் கொண்டது. இதனை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் கடும் கண்டனம் வெளியிட்டிருந்தன. உக்ரைனை ஆக்கிரமிப்பது எங்கள் நோக்கமல்ல, தமது நாட்டை பாதுகாப்பதே எமது நோக்கம் என கூறி தொடர் தாக்குதலை நடத்துகின்றார் புதின். உக்ரைன் ரஷ்ய மோதல் தொடர்பிலே ஆராய்கின்றது இன்றைய நிஜக்கண். 1990ஆம் ஆண்டு வரை உக்ரைன் சோவியத் ஒன்றியத்தின் உறுப்பு நாடாகத்தான் இருந்தது. அதற்கு பின்னர் சோவியத்திடமிருந்து சுதந்திரம் பெற்று தனி நாடாக தங்களுக்கென புதிய அரசியலமைப்பு சட்டத்தோடு செயல்பட்டு வருகின்றது உக்ரைன். இப்போதும் உக்ரைன் தன் எல்லைகளை ரஷ்யாவோடும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடும் பகிர்ந்து கொள்கின்றது. ஆனால் கலாச்சார ரீதியிலும் சமூக ரீதியிலும் ரஷ்யாவோடு பல தொடர்புகளை கொண்டுள்ளது உக்ரைன். இப்போது கூட ரஷ்ய மொழி பேசுவோர் கணிசமாக உக்ரைனில் வாழ்ந்து வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருந்த அதிபர் விக்டர் டயனுகோவிச் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் உக்ரைனின் தெற்கு பகுதியில் உள்ள கிரீமிய தீபகற்பத்தை கைப்பற்றியது ரஷ்யா. மேலும் கிழக்கு உக்ரைனில் கணிசமான பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவளித்ததும் ரஷ்யா. இதுதான் ரஷ்ய உக்ரைனிய போராக உருவெடுத்திருந்தது. பிரிவினைவாத போராளிகளுக்கும் உக்ரைன் இராணுவத்திற்கும் இடையிலான போரில் இதுவரையில் 14,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் இருக்கின்றனர். தற்போதும் ரஷ்யாவில் 6வது விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது. இதில் 50 ரஷ்ய படையினர் பலி எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் எல்லையில் சூழல் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தற்போது வரையில் நேட்டோவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நேரடி தாக்குதல் நடைபெறவில்லை. ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்கும் திறன் கொண்டு படையை கட்டமைப்பை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்த அமெரிக்காவும் பிரிட்டனும் சிறிய எண்ணிக்கையிலான தங்கள் விமான பயிற்சியாளர்களையும் ஆலோசகர்களையும் திருப்பி அழைத்துக் கொண்டனர். அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தால் அது ஒரு உலக போர்தான் என்று இம்மாதம் குறிப்பிட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தாம் இந்த சூழலிலும் அமெரிக்க துருப்புக்களை உக்ரைனுக்கு அனுப்ப போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். ஆனால் மேற்கத்தைய தலைவர்கள் ரஷ்யா உக்ரைனை முழுதாக ஆக்கிரமிக்கக்கூடும் என்றும் அஞ்சுகின்றனர். யுக்ரைனுக்குள் எத்தனை தூரம் படைகளை அனுப்புவது என்பது அதிபர் புதினுக்கும் அவரது நம்பிக்கைக்கும் உரிய வட்டாரங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். படையெடுப்புக்கு பதில் தரும் வகையில் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் நேட்டோ அமைப்பு ஆலோசித்து வருகின்றது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள நேட்டோ அமைப்பு தமது துருப்புக்களை ரஷ்யா எல்லை நோக்கி நகர்த்தி இருக்கின்றது. சில உறுப்பு நாடுகள் உக்ரைனுக்கு இராணுவ உதவியை வழங்கி இருக்கின்றன. நேட்டோ என்பது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு. அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட 12 நாடுகளை சேர்ந்து 1949இல் இந்த இராணுவ கூட்டு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றன. இதில் உறுப்பினராக உள்ள எந்த ஒரு நாடு மீதும் ஆயுத தாக்குதல் நடந்தால் அந்த நாட்டை காக்க மற்ற உறுப்பு நாடுகள் ஓரணியாக சேர இணங்க வேண்டும். ஐரோப்பாவில் பனிப்போர் காலத்திற்கு பிந்திய ரஷ்ய விரிவாக்க அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் நோக்கத்தையே இந்த அமைப்பு குறிக்கோளாக கொண்டிருந்தது. ரஷ்ய ஆக்கிரமிப்பு படைகள் எல்லைகளில் குவிந்திருக்கும் வரை பரபரப்பான உக்ரைன் தலைநகரை மட்டுமன்றி மற்ற நகரங்களும் கூட தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நேட்டோவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்க போவது ரஷ்யா நேட்டோ உறுப்பினர் நாடுகளை மிரட்டுவதுதான். நேட்டோவின் சட்டக்கூறு 5 படி நேட்டோ உறுப்பினர் நாடு தாக்கப்பட்டால் மேற்கத்திய இராணுவ
கூட்டணி அந்த நாட்டை பாதுகாக்க வர வேண்டும். உக்ரைன் நேட்டோவின் உறுப்பு நாடு அல்ல, ஆனால் சேர விரும்புகின்றது. புதின் இதனை தடுப்பதில் உறுதியாக இருக்கின்றார். சோவியத் காலத்தில் மாஸ்கோவின் சுற்றுப்பாதையின் ஒரு பகுதியாக இருந்த எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா, போலந்து போன்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இப்போது நேட்டோ உறுப்பு நாடுகளாக உள்ளன. ரஷ்ய படைகள் உக்ரைனில் நின்று விடாது என்றும் பால்டிக் பிரதேசத்தில் உள்ள ரஷ்ய சிறுபான்மை இனத்தவர்களுக்கு உதவு வருவதாக சாக்கு சொல்லி படையெடுப்புகளை தொடரும் என்றும் அவர்கள் பதற்றமடைந்திருக்கின்றனர். இதனால் சமீபத்தில் நேட்டோ அதன் கிழக்கு ஐரோப்பிய உறுப்பினர்களின் தடுப்புகளை வலுப்படுத்தி இருக்கின்றது. எனவே ரஷ்யாவிற்கும் நேட்டோவிற்கும் இடையே நேரடி மோதல் இல்லாதவரை இந்த நெருக்கடி எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் ஒரு முழு அளவிலான உலகப் போராவதற்கு எந்த காரணமும் இல்லை என்பதும் நம்பத்தகுந்தது. ரஷ்ய அதிபர் புதின் மனச்சாட்சியற்று சிந்திப்பவராக சித்தரிக்கப்படுகின்றார். அவரது பேச்சு ஒரு புத்திசாலித்தனமான, அதே சமயம் கோபமான, சர்வாதிகார தன்மை நிறைந்ததாக காணப்படுகின்றது. நேட்டோவை தீமை என்று அழைத்த அவர் ரஷ்யாவிலிருந்து சுதந்திரமான ஓர் இறையாண்மை கொண்ட நாடாக இருப்பதற்கு யுக்ரைனுக்கு உரிமை இல்லை என்று கூறியிருக்கின்றார். இதிலிருந்தே அவரின் மனநிலையை அறிந்து கொள்ள முடிகின்றது. ரஷ்யாவை பொருளாதார தடைகளால் தண்டிக்கும் நாடு பிரிட்டன் மட்டுமல்ல, அதை அமெரிக்கா அதிகமாக செய்கின்றது. ரஷ்யா நிச்சயமாக ஏதாவது ஒரு வடிவத்தில் பதிலடி கொடுத்தே தீரும். ரஷ்யாவில் மேற்கத்திய வணிகங்கள் பாதிக்கப்படலாம். ஆனால் புதின் முடிவு எடுத்தால் அதைவிட மோசமான பல நிகழ்வுகள் அரங்கேறலாம். பழிவாங்கல் சைபர் தாக்குதலின் வடிவத்தை எடுக்கலாம். இது பற்றி தேசிய சைபர் பாதுகாப்பு மையம் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. யார் செய்வது என்று கண்டுபிடிப்பது கடினமாக இருப்பினும் இவை வங்கிகள், வணிகங்கள், தனிநபர்கள் மற்றும் முக்கியமான தேசிய உட்கட்டமைப்பை குறிவைக்கலாம் என்று கூறப்படுகின்றது. மேலும் ரஷ்யாவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையில் பரஸ்பர நம்பிக்கை அறவே இல்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது.